பாரதிய ஜனதாவை அயோக்கியத்தனமாக தமிழ்நாட்டில் வளரவிட்டது திமுக. முதலாக கொண்டு வந்து இறக்குமதி செய்தது திமுக. அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று மத்திய அரசில் வகிக்கக்கூடிய வாஜ்பாய் ஆட்சியில் இவர்கள் அங்கம் வகித்து RSS உள்ளே நுழைத்தவர்கள் திமுக. தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு விழுந்துச்சு. ஓகே, அதுவும் வாக்கு தானே. அது வாக்கா இருந்தாலும் நாங்கள்லாம் அப்புறம் 8% கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். இப்போ வாங்குங்க, சட்டமன்றத்தில் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, சரியானவங்களா இருந்தா 8-16 மாற வாய்ப்பு இல்லையா? 32 மாற வாய்ப்பு இல்லையா? நாங்க போட்ட ஓட்டுன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி 32 போகும்? குறையுமா கூடுமா? எப்படி குறையும் சொல்றீங்க? அங்கே ஓட்டு போட்ட அத்தனை பேர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டு போட போறாங்க. 2026ங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு எழுதி வச்சிருக்கோம். அதனால தான் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். பாஜக மாநில வாரியாக தேர்தல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஒவ்வொரு மாநிலமும் கைப்பற்றி தானே வருகிறாங்க. இது எந்த தமிழ்நாட்டில் அது வெல்ல முடியாதுங்க. பெரியார் என்கிற பூகம்பம். வாழைத்தார் மாநாடுன்னு கூட சொல்லலாம், பிரியாணி அடித்தல் மாநாடுன்னு கூட சொல்லலாம், குடிகார மாநாடுன்னு சொல்லலாம், முதியவர்கள் மாநாடுன்னு சொல்லலாம். எல்லாத்திற்கும் பொருந்திய மாநாடு என்ற பெயரில் ஒரு கும்பல் கூடியது திருவண்ணாமலை. நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2026 திமுக சொல்லக்கூடிய ஒரு இலக்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம். அதிமுக சொல்லக்கூடிய ஒரு இலக்கு 210 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம். தாவேக சொல்லக்கூடிய இலக்கு, வைக்கக்கூடிய இலக்கு என்ன? 2 பேரையும் வீழ்த்துவோம். அதான் எங்களுடைய இலக்கு. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர், சமீபத்தில் தாவேகாவில் இணைந்துள்ள முகில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பல ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு தீவிரமான ஒரு பரப்புரையை செய்துட்டு வந்தீங்க. சில காலம் நாம் தமிழ் கட்சியிலும் பயணம் செய்தீங்க. இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த கருத்தியலுக்கும் தாவேகாவுடைய கருத்தியலுக்கும் ஒற்று போகிறதா? திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள், பார்வை ஒன்றுதான் என்று உலகத்திற்கும் பறைசாற்றி இருக்கிற தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அண்ணன் விஜய். ஈழத்தின் தாயக கொடியாம் சிவப்பும் மஞ்சளும் பொறித்த அந்த கொடியில் புலி பாய்ச்சலில் இருக்கும். எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது, என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் என்ற பந்தல் சரிந்தது. விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே நீ தூங்காதே என்று மகனுக்கு தாளாட்டுகிற தருணத்தில் கூட, ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும், நீ மடியவில்லையடா உன் கதை முடியவில்லையடா என்று சொல்லுகிற வரிகளுக்கு ஏற்ப தாயக விடுதலைக்காக தன்னையே தியாகம் செய்த தளபதிகள். விதைக்கப்படுகிற போது அவரது காலடியில் காந்தல் மலர்களை தூவி கண்ணீர் மல்க, நீ உறங்கு, நான் ஒரு சத்தமும் எழுப்ப மாட்டேன், விரைவில் எழுந்திரு விடுதலைக்காக என்று சொல்லுகிற வகையில் காந்தல் மலரை சூடி காணிக்கையாக்குவோம் கண்ணீரை. அதே சிவப்பும் மஞ்சளும் கொடி நிறைந்த தமிழக வெற்றி கழக கொடியில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், இதோ வாகை மலரை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நான் சூட வருகிறேன் என்று சொல்லுகிற விதத்தில், அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும் போராடுவதற்காக இங்கே 2 யானைகள் மலர் மாலையை எடுத்து கொண்டு போய் வெற்றி வீரனுக்கு சூடுவதற்காக காத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் ஈழதாயகத்தின் கொடியும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்தவை என்பது நான் உணர்ந்தேன். ஒன்று. 2வது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற என் முப்பாட்டன் வள்ளுவனின் வரிகளை தத்துவமாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற கோட்பாட்டோடு அனைவருக்கும் சமம், அனைவரும் சமமே என்கிற அடிப்படையில் ஒரு புதியதொரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு இதைத்தான் என் தலைவன் ஈழத்திலிருந்து செய்தான். அவன் செய்ததை இன்றைக்கு தொடருகிற வகையில் அனைவரும் சமமான நிலையில் பாவித்து இந்த தேசத்தை கட்டியமைக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டோடு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் களமாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அதில் இணைத்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்ற அடிப்படையில் தான் இயக்கத்தில் சேர்ந்தேன். சரி, திராவிடம் தமிழ்னு சொல்லிட்டீங்க. திமுகவையே ஆதரிக்கக்கூடாது, நீங்கள் அதில் சேர்ந்துருக்கூடாது, அதிமுக ஆதரித்தால் சேர்ந்துருக்கூடாது, ஏன் நீங்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்தீங்க? அதிமுக என் தலைவனை உருவாக்கிய தலைவன். அதிமுகவில் தமிழ் தேசியம் இருக்கின்றது, திராவிடம் இருக்கின்றது. திமுகவில் தான் திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் மட்டும் உயர்த்தி பிடிச்சி அரசியல் செய்துட்டு வராங்க. அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் ஏன் அந்த இயக்கத்தை பற்றி பேச மறுக்கிறோம் என்றால்,
அதே தலைவரை நாங்கள் வழிகாட்டி தலைவராக வைத்திருக்கிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு கட்டெரும்பு தேய்ந்து காணாமல் போகிற கட்சியாக மருவி கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அவர்கள் சேர்ந்த கூட்டு என்பதை என்னால் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்எஸ்எஸ்னுடைய இளம் வயது பையன் அவர்கள்தான் திமுகவை இன்றளவும் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக திமுக கூட்டணி சேர்த்து தேர்தல் சந்திச்சாங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுக தேர்தல் அது ஒரு காலகட்டம் சார். அது வாஜ்பாயை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாங்க திமுக. ஆனால் இன்றைய மோடியை வந்து திமுக ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் குஜராத் கலவரத்தை செய்தவர் யார்? மோடி தானே, அவர் தானே முதலமைச்சர் அங்கே. அப்போ நீங்கள் வந்து வாஜ்பாய் ஆதரித்து அந்த கட்சியில் கூட்டு சேர்ந்து தானே இருந்தீங்க. அதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? இவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பெருங்குழந்தை, ஆர்எஸ்எஸ்னுடைய இளைஞர் பையன் யார்? திமுக. நீங்கள் வந்து எங்களை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தார்மீக உரிமை எவருக்கும் கிடையாது. நாங்கள் அடித்து சொல்லுவோம். எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு எங்கள் தலைவர்கள் யாராவது பேசி பார்த்துருக்கிறீங்களா? உறவாடி பார்த்துருக்கிறீங்களா? கைகுலுக்கி பார்த்துருக்கிறீங்களா? கண்ட இடத்துல எங்கேயாவது கண்டும் காணாமல் பேசி பார்த்துருக்கிறீங்களா? உங்களைப் போல அல்ல நாங்கள் அண்டர்டீலிங் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்கள் இல்லை. நேரடியாக நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் ஆர்எஸ்எஸ். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம். இன்னொன்று சொல்கிறேன், 2.5 வயது குழந்தை 75 வயது உடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை களத்தில் நின்று எதிர்த்து நிற்கிறதென்றால் அதற்கு ஒரு வலிமை வேண்டும், அதற்கு ஒரு தெம்பும் திராணியும் வேண்டும். அந்த உத்வேகத்தோடு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்த்து களமாட ஒரு உக்கிரப்போரை நடத்த இருக்கிறது. அண்ணா திமுகலாம் எங்களுக்கு பொருட்டே இல்லை, பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் சீமான் அவர்கள் தான் எதிர்த்து நிற்கிறாரு திமுகவை. அவர் யார்? நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஒரு வார்டு சீட்டு பிடிச்சதுன்ற வரலாற்றில் படிப்படியாக பிடிக்க போகிறாரு. எத்தனை வருஷம்? ஏன் நான் இப்போ வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்காரு. அது எங்களுடைய ஓட்டு. தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு விழுந்துச்சு. ஓகே, அதுவும் வாக்கு தானே. அது வாக்காக இருந்தாலும் நாங்கள் அப்புறம் 8% கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ வாங்குங்க, சட்டமன்றத்தில் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் சரியானவங்களா இருந்தா 8-16 மாற வாய்ப்பு இல்லையா? 32 மாற வாய்ப்பு இல்லையா? நாங்க போட்ட ஓட்டுன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி 32 போகும்? குறையுமா கூடுமா? எப்படி குறையும் சொல்றீங்க? அங்கே ஓட்டு போட்ட அத்தனை பேர் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஓட்டு போட போறான். அது எப்படி கூடும்? நான் கேட்குறேன். 8.2% ஓட்டுக்களை எங்கள் ஓட்டுக்கு தான். தமிழக வெற்றி கழகத்தின் அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கல, அதனால குத்துனா அவங்களுக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோம். விஜயே 2021 திமுக தான் ஓட்டு போட்டாரு. போடட்டுங்க, அன்றைக்கி ஜனநாயக கடமை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆதரிச்சு தானே ஆகணும். யாருக்காவது இப்போ யாராவது ஒரு ஓட்டு போட்டோம்னா போட்டு தானே ஆகணும். அப்போ ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்போ என்டிகே ஓட்டு போட்டலாம்ல. எதை? என்டிகே ஓட்டு போட்டலாம்ல. ஏன் போடுறோம்? எதுக்காக போடுறோம்? அவர் யார் முதல்ல? அவர் செய்த பங்களிப்பு என்ன தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில்? விஜய் செய்த பங்களிப்பு என்ன? தன்னுடைய 10 வயதில் படத்தில் நடிக்க வந்து 17 வயசில் பண்பால் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் தெரியுமா? பால்பன் திட்டம், அதை பேர். பண்பால் கொடுத்த உயர்ந்த தலைவன். 17 வயசில் தமிழ்நாட்டில் மார்புகளில் பசியால் சுரக்காத பாலை கூட இனமறிந்து கண்டறிந்து ஒரே வருடத்தில் 1,30,000 குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை கொண்டு வந்த மகத்தான அன்னைக்கு நடிகர், இன்னைக்கு தலைவர். ஒன்று. இரவு பாடசாலைகளை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 37,000 இரவு பாடசாலைகளை நடத்திய பெருமை எங்கள் தளபதி தலைவர் விஜய்க்கு உண்டு. அதோடு மட்டுமல்ல, எண்ணற்ற சேவைகள். இப்போ கடைசியாக மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைக்கு தங்க வைடூரியத்தை அணிவித்து அழகு பார்த்த தலைவர். அதேபோல் முதல் 3 இடங்களை பெறுகிற மாணவ மாணவிகளுக்கு தங்க மோதிரம் பரிசு, வைரங்கள் பரிசு தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய வாரியாக இன்றைக்கு அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றால், இதை போல எவரேனும் செய்த வரலாறுகள் உண்டா? சீமான் செய்வாரா? செய்த வரலாறு உண்டா? தட்டி பறிப்பார். உனக்கு நகர் இருந்துச்சுன்னா தேர்தலில் நெல் முடிச்சு விட்ருவார். கடனாளியாக தான் கவோதியாக நிற்கணும் கடைசியாக. இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர்களுக்கு அன்பு கட்டளையாக சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே பிரபாகரன் பிள்ளைகள், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உங்களை கடனாளி ஆக்குவதற்கான கடமையை செய்ய காத்திருக்கிறார். தேர்தல் களத்தில் உங்களுடைய உழைப்பில் மூலம் சேர்ந்த பணத்தை உருக்குலைய வைத்து விடாதீர்கள் என்பது ஒரு பிரபாகரன் தம்பியாக வாழ்ந்த காலத்தில் இருந்தவன் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நான் தலைவர் விஜயை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சித்தாந்தம், கருத்தியல் என்பது தமிழ் தேசியம் மலர வேண்டும். தாவேகா மூலமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலர வாய்ப்பு இருக்கின்றதா? நான் முதவே சொல்லிட்டேன். தமிழ் தேசியம் என்பது பெங்காலூரும் குடகுமலையும் சேர்ந்த வரைபடத்திற்கு உட்பட்டது. தமிழீழ தாயகமும் தமிழ் தேசியம்தான். நாங்கள் தமிழ் தேசியத்திற்குள் உட்பட்ட மக்களுக்கு
என்ன செய்ய முடியுமோ அதை அதிகாரத்தில் இருந்து செய்ய துடிக்கிறமே ஒழிய இந்திய வரைபடத்திற்குள் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை வெல்ல முடியாது. இந்திய தேசியத்தை வெல்ல வேண்டுமானால் பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும். முடியுமா? அது சீமான் செஞ்சிருவாராதா? நாங்கள் இந்தியாவை செய்ய முடியும்னு சொல்றாரு சீமான் அவர்கள். செஞ்சு காட்ட நெய்தல் படைன்னு ஒன்று உருவாக்கணும்னு சொன்னார், அமைச்சிட்டாரா? தமிழ்நாட்டிற்கென்று நாடாளுமன்றத்தை ஒன்றை உருவாக்கும் சென்னையிலேன்னு சொன்னார், உருவாக்கிட்டாரா? வாய்ச்சவடால்கள், பீற்றல்கள், புழுகு மூட்டைகள் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டார்னா, களத்தையே காணாதவர்கள், களத்தையே வெல்லாதவர்கள் போய் நீங்கள் அவங்களெல்லாம் பற்றி பேச வேண்டாம். விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போதே 1136 உள்ளாட்சி பிரதிநிதிகளை வெற்றி பெற வைத்த இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம். அந்த வெற்றி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான அரசியல் கட்சி இல்லாமல் இயக்கமாக இருக்கிற போது இவ்வளவு மாபெரும் வெற்றியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது என்றால், வருகிற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். 2026ங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு, எழுதி வச்சுக்கோங்க. அதனால தான் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். இளைஞர் மாநாடு போடுங்கன்னா முதியவர்கள் மாநாட்டை போட்டு முடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டுக்கு பல பேர் சொல்லலாம். வாழைத்தார் மாநாடுன்னு கூட சொல்லலாம், பிரியாணி அடித்தல் மாநாடுன்னு கூட சொல்லலாம், குடிகார மாநாடுன்னு சொல்லலாம், முதியவர்கள் மாநாடுன்னு சொல்லலாம். எல்லாத்திற்கும் பொருந்திய மாநாடு என்ற பெயரில் ஒரு கும்பல் கூடியது திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படி அல்ல. எங்கள் தலைவர் நாளை வருகிறார் என்றால் இன்று இரவே போய் 1,00,000 பேர் கூடுகிற அளவிற்கு குதூகலமாக எங்கள் தம்பிகளும் எங்களது பெற்றோர்களும் கூடுகிறார்கள் என்றால் அடுத்த புரட்சி அரசியல் புரட்சி அழகாக மாறிக்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் ஆட்சி கைப்பற்ற வரலாறு இல்லை. ஈவன் எம்ஜிஆர் கூட 1972 கட்சி ஆரம்பித்து 77 தான் ஆட்சி கைப்பற்றினார். 5 வருஷம் ஆனது. ஸோ எம்ஜிஆரை விட விஜய் அவர்கள் ரொம்ப ஆளுமையான தலைவரா? கேட்குற கேள்வியே தப்பு. சொல்லுங்கள். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொடங்கிய போதே பிரச்சனை தொடங்கியது. 5 ஆண்டுகள் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். அவர் பின்னால் யாரும் போக மாட்டார்கள், கூத்தாடிகளின் பின்னால் எவரும் கூட மாட்டார்கள் என்றெல்லாம் இந்த திமுக சொன்னது. அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடித்தது. அன்னைக்கு ஒரு 70 எம்எல்ஏக்கள் 80 எம்எல்ஏக்கள் எம்ஜிஆரின் பக்கம் வந்திருந்தால் அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கும். 5 ஆண்டுகளில் அவர் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று முனைப்பாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அடுத்த தேர்தலில் தான் அவர் வெற்றி பெற முடிந்தது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. 2.5 வருஷத்திலே ஒரு தேர்தல் வருது. அப்படிங்கும்போது அந்த தேர்தலில் களமாடி வெற்றி காண்பது என்பது வரலாற்று சரித்திரமாக எழுத இருக்கிறது. ஆக அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. அது வேற, இது வேற. ஒன்று, எம்ஜிஆருக்கு சமமாக எங்களது தலைவர் விஜயை ஒப்பிட வேண்டாம். எங்களுக்கு வழிகாட்டு தலைவர் அவர், இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர் விஜய். சரி, தாவேக தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு தரப்படும் என்று ஓப்பனாக மாநாட்டில் தெரிவித்தார். ஏன் எந்த கட்சியும் தாவேக நோக்கி கூட்டணி அமைக்க முன் வரல? இன்னும் காலம் இருக்குல்ல, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொறுத்து இருக்கு. என்ன சார் காலம் இருக்குது? இன்னும் 4 மாதம் தான் இருக்கட்டும். இப்போ இருக்கிற கூட்டணிலாம் உறுதியாக இருக்கா? ஆமாம், உறுதியாக தான் இருக்குது. காங்கிரஸ் ஏன் கள்ளத்தோணியில் போயிட்டு இருக்காங்க? என்ன பொறுத்துருங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? தாவேக தலைவர் அழைக்கிறார் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு. ஆனால் காங்கிரஸ் அதை விரும்பலை. அது காலப்போக்கில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2026 திமுக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், அப்படி தானே? இல்லை சார், கள நிலவரத்தை நான் கணிச்சு சொல்றேன். இல்லை, அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. களம் மாற இருக்கிறது. காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைய வரக்கூடாது. வருவாங்க, உறுதியாக வர்றாங்க, மாற்றம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, இன்னும் பிற கட்சிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன கட்சி பேசிட்டு? நாங்கள் அதெல்லாம் இப்போ அறிவிக்க மாட்டோம், தலைவர் அறிவிப்பார். தாவேக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைகிறது. அதில் காங்கிரஸ் இடம்பெறுகிறது. கண்டிப்பாக இடம் வரும். காங்கிரஸ் அதைவிட முக்கிய தளபதிகளும் தலைவர்களும் இந்த இயக்கத்தை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய வகையில் வர இருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் அறிவிக்க இருக்கிறது. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் நாங்கள் தானே சொல்ல போகிறோம். சரி, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை மீட் பண்ணார் இல்லையா? அந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பா இல்லை நட்பு ரீதியான சந்திப்பா? அரசியல் ரீதியான சந்திப்பு. காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைவதற்கான சந்திப்பா? நிச்சயமாக. அது பிரியங்கா காந்தியை கையில் எடுத்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்து. ஸோ பிரியங்கா காந்தி மூலமாக காங்கிரஸ் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்கு. 100% எழுதி. ஆனால் அகில இந்திய லெவலில் ராகுல் காந்தி தானே சார் ஆளுமையான தலைவர் இருந்தாலும் அவரு தான் கட்சி. ராகுல் காந்தி என்பவர் மகத்தான தலைவர், மாற்று கருத்து இல்லை. அதே ராகுல் காந்தியை மீறி அவருடைய தங்கச்சி பிரியங்கா காந்தி பொதுச்செயலாளர் எப்படி முடிவெடுத்து திமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணைய முடியும்? கண்டிப்பாக நடக்கும். ஏன் இதே காங்கிரஸ் பேர் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் எவ்வாறெல்லாம் வசைபாடினார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும்.
நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்ன வாய் தான் இவர்கள். ஆனால் கலைஞர் அதற்கு அவர்கள். முன்னாடி விசா சட்டத்திலே கொடுமையாய் கண்டவர்கள் திமுக. எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அது எப்படி சாத்தியமானது? கருணாநிதி எப்படி அதை சாத்தியப்படுத்தினார்? இன்றைக்கு அவர் மகன் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அதை சாத்தியப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறார். நிச்சயமாக பாருங்கள், இன்னும் 3 மாத காலம், கிட்டத்தட்ட 3 பிறைகள் நாம் காண இருக்கிறோம். 4வது பிறையில் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள், எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்லுவேன். இந்த 4 அணியில 3 அணியை வீழ்த்தி தாவேக்கா 2026 ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து 4 அணி யார்? முதல் அணியே நாங்கள் தானேங்க. முதல் அணியை அவரு அப்படி சொல்லலையே. 2026 வந்து தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரு. ஆமா, அப்ப திமுக முதல் இடத்துல வச்சு இல்ல 2ஆம் இடத்துல தாவேக்கா வச்சு அவரே கருத்து சொன்னாரு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் போட்டின்னா அவங்க முதல் இடத்துல வருவாங்க. எங்கள் தலைவர் சொன்னது தாவேக்காவிற்கும் திமுகவிற்கு தான் போட்டின்னு சொன்னா நாங்க தான் முதல் இடத்துல இருக்கோம். அதை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆக ஒரு யுத்தம் தொடங்க இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. படுபயங்கரமான அந்த யுத்தத்தில் களமாடி வென்றெடுப்பதற்கு வாகை மலரை கையிலே ஏந்தி தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு போட்டின்னு நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். களம் மாற இருக்கிறது, பொறுத்துருங்கள். எப்படி சார் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை என்ன திமுக என்ன இரும்பு எக்கு கோட்டைகளால் கட்டப்பட்டதா? நான் கேட்குறேன். எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்காங்க? 22.6% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிற திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சியை அமைக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கே 4.2% தான் வாக்கு. அது மக்களால் கூட்டணியிலே வெளிச்சமாகி விட்டது. அன்னைக்கு விஜயகாந்த் கூட இருந்தார். இன்னைக்கு விஜயகாந்த் அந்த கூட்டணியிலே இல்லை. 4.2ம் 22.6 எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இதுதான் அவருடைய வாக்கு வங்கி. ஆனால் இப்பொழுதே அனைத்து உலகத்தினுடைய ஆங்கில ஏட்டினுடைய கருத்து கணிப்புகளே தமிழக வெற்றி கழகம் இதுவரை 32% மேலான வாக்குகளை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லலை, உலகளாவிய ஊடகங்கள் பேசுகிறது. ஆகையால் களம் மிகப்பெரியது என்று நாங்கள் கருதவில்லை. களத்தில் மோதக்கூடியவர்களும் பெரிதானவர்கள் என்று நாங்கள் யோசிக்கவில்லை. மக்கள் பெரிதானவர்கள். இந்த மகத்தான வெற்றி எங்களுக்கு அவர்கள் தர இருக்கிறார்கள். பொறுத்து 1920 முதல் 37 வரையில் தமிழ்நாட்டை ஆண்ட நீதி கட்சி, 37லேருந்து 67 வரையில் தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. ஆமாம், 67லேருந்து 2026 வைத்துக் கொள்ளலாம். இரு திராவிட கட்சிகள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 77 ஆண்டுகள் வந்து இரு திராவிட கட்சி தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இந்த கடுமையான போட்டியில தாவேக்கா வெற்றி பெறும்னு சொல்வதை என்னால நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. ஒரு அதிசயமா இருக்கு. நீங்க சொன்ன காங்கிரஸ் கட்சி இப்ப எங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியில் இல்ல, அவங்க 3 மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க. இருக்கட்டும். பல மாநிலங்கள்ல எதிர்கட்சியா இருக்காங்க. இருக்கட்டும். பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சியில கூட்டணியில இருக்காங்க. திமுக இந்தியா முழுக்க ஆண்டுமா? இல்ல, தமிழ்நாடு தானே. இதே திமுகவை மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா படுதோல்வி அடைய வைத்த வரலாறும் இருக்குல்ல. அதே திமுக ஜெயலலிதாவை 96ல படுதோல்வி அடைய வைத்த வரலாறும் இருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக மக்கள் வேறறுத்தார்கள். நீங்க அண்ணா திமுக 13 வருஷம் ஒரு முறை ஆண்டிருக்கு. 10 வருஷம் எம்ஜிஆர் தலைமையில 10 வருஷம் தொடர்ச்சியா ஒரு ஆண்டிருக்காங்க. ஜெயலலிதா தலைமையில திமுக 10 வருஷம் ஆண்ட வரலாறு உண்டா? ஆரம்பத்தில் ஆண்டிருக்கு. 1967லேருந்து 76 வரையில தொடர்ந்து 2 முறை ஆண்டாங்களே. அது அண்ணா ஆண்டாங்க. அண்ணா ஒரு முறை, கலைஞர் தலைமை ஒரு முறை, தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் உருவாக்கப்படல இல்ல. நீங்க அதை யோசிக்கிறோம்ல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் அன்னைக்கு போட்டி. இன்னைக்கு போட்டி யாரு? நீங்களே சொல்றீங்களா 4 முனை போட்டின்னு. எங்களுடைய பார்வையில் 2 முனை போட்டி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது திமுக எந்த சூழலில் கீழே இறங்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். போட்டி களமே மாற இருக்கிறது. நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியே போட்டியில் இல்லை என்பதையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். அடுத்த போட்டி எங்களுக்கு யார் என்பதை இனிமேல் தான் நாங்கள் தீர்மானிக்கவே முடியும் என்கிற இடத்திற்கு இப்பொழுது அரசியல் நகர்வுகள் நடந்து. தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கக்கூடிய கட்சி வந்து தாவேக்கா தான். உண்மையா தமிழ்நாட்டில் அதிமுக 7 முறை ஆண்டிருக்காங்க. ஆகட்டும். பாஜக 3வது முறையாக மத்தியில் ஆண்டிருக்காங்க. 21 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி இருக்கட்டும். இப்போ தேசிய கட்சியும் மாநில கட்சியான அதிமுகவும் கூட்டணி அமைத்து சந்திக்கிறாங்க. உங்களால் வந்து அதிமுக ஒரு கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி? காலம் பதில் சொல்லணும், பொறுத்துருங்க. ஏன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க தொடங்குகிறார்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலத்த அடியை. ஏன்னா அவங்க சேர்ந்துருக்கிற கூட்டு அப்படி, வேற ஒன்றும் இல்லை. யார் கூட்டு? அதான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். லேடியா மோடியா என்று தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு டாடியா இல்லை மோடியாங்கிற இடத்துக்கு இன்றைக்கி கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க.
எப்படிங்கிறத எடப்பா ஓகே ஓகே சார். இப்போ பாஜக மாநில வாரியாக தேர்தல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஒவ்வொரு மாநிலமும் கைப்பற்றி தானே வருகிறாங்க. இது எந்த தமிழ்நாட்டில் மாநிலம் அது வெல்ல முடியாதுங்க. பெரியார் என்கிற பூகம்பம், பெரியார் என்கிற மிகப்பெரிய எரிமலை இங்கே இருக்கிறது. எப்போ வேணாலும் வெடித்து சிதறும், யாரின் மூலமாகவும் வெடித்து சிதறும். ஆனால் பெரியார் என்கிற அந்த எரிமலை எங்கள் தலைவர் விஜயின் மூலமாக வெடித்து சிதற ரொம்ப நாள் இல்லை, பொறுத்துருங்க. அதை வெடித்து சிதறனா திமுக சாதமாக தான் அமையும். காலியாயிரும் எரிகிற நெருப்புல அல்லது எரிகிற. பெரியார் இன்னைக்கு முதல் இடத்துல தூக்கி பிடிக்கின்ற கட்சி வந்து திமுக தானே சார்? அப்படியா? நீங்கள் ஆமா. தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படிதான். நல்லா இருக்கே. சனாதனத்தின் உச்சக்கட்டமே அவர்கள் தான். ஏன் சேரிக்கு ஒரு சுடுகாடு இருக்கிறது? ஏன் சேரிகள் தெற்கையும் கிழக்கையும் கிடக்கிறது? திமுககாரர்கள் பதில் சொல்லுவார்களா? என்ன சமூக நீதி நீங்கள் பின்பற்றிட்டீங்க? பெரியார் எதற்காக போராடினார்? மூத்திரச்சிட்டியை தூக்கிக்கிட்டு. இங்கே சமத்துவமே இல்லை. நீங்கள் கட்டுகிற சமத்துவபுரத்திலேயே சமத்துவம் இல்லை. சேரி ஆட்கள்னால் தனி, மற்ற இதர சாதினா நடுவில், கடைசியாக கண்ணு தெரியாதவனுக்கு கால் நடக்க முடியாதவனுக்கு வீடு ஒதுக்குற அவலச்சூளை உங்கள் ஆட்சியில் தான் இருக்குது. சமத்துவபுரம் கட்டிங்களே, சமத்துவ சுடுகாடு எங்கே? ஏன் அதை பேச மறுக்கிறீர்கள்? இன்னும் எத்தனையோ கோயில்களுக்குள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் நுழைய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்களே. பெரியார் செத்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகும் கூட என்ன நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க? இதான் பெரியாருடைய கொள்கைகளா? நான் கேட்குறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலும் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிய எங்கேயும் அர்ச்சகரை நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் பார்ப்பனியம்தான் உள்ளே இருக்கிறது. அவர்களை மிஞ்சியாக இவர்கள் வந்து எல்லாம் பண்ண போகிறாங்க. அதனால் இது எல்லாமே போலி பிம்பங்கள். இவர்கள் போலியவாதிகள். பெரியாரை இவர்கள் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டு கோடிகளை கொள்ளையடிப்பதற்காக பெரியாரை பயன்படுத்துகிறார்கள். பெரியாரை நீர்த்து போக வைப்பதே அவர்கள்தான். உண்மையான பெரியாருடைய வாரிசுகளாக நான் இன்றைக்கி எந்த கோயிலுக்கும் போகிறதில்லையே, நான் திருநீறு பூசுறதில்லையே. உண்மையான பெரியார் வாரிசு வந்து தாவேக்கு தலைவர் விஜயா? ஆமாம், ஏற்றுக்கங்க. என் போன்றவர்களை வழி நடத்துகிறார்ல. ஆக தமிழக வெற்றி கழகம் தான் பெரியார் கொள்கைகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழிகாட்டுதலையும் முன்னெடுத்து செல்லுகிற முதன்மை இயக்கமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பவனி வர தொடங்கியிருக்கிறது. பார்வோற்றும் நல்ல தலைவராக, பண்பட்ட தலைவராக எங்கள் தலைவர் விஜய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அதிர இருக்கிறது. போர்க்களத்தின் பூகம்பம் வெடிக்க தொடங்குகிறது. களத்து போரில் முதல் நபராக நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகள் விடுகிற அம்புகளை மார்பில் ஏந்தி இன்றைக்கு களமாட துடிக்கிறோம். விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? எதை ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க? கொள்கை முதல்ல, அமைதியான பேச்சு, ஆணித்தரமான அழுத்தமான கருத்தியல் எனக்கு பிடிச்சிருக்கு. 2026 திமுக சொல்லக்கூடிய ஒரு இலக்கு 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம். அதிமுக சொல்லக்கூடிய ஒரு இலக்கு 210 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம். தாவேக்க சொல்லக்கூடிய இலக்கு, வைக்கக்கூடிய இலக்கு என்ன? 2 பேரையும் வீழ்த்துவோம். அதான் எங்களுடைய இலக்கு. 2 பேரையும் வீழ்த்திட்டு ஆட்சி கைப்பற்றிடுவீங்க? ஆமாம், வீழ்த்தினாவே நாங்கள் தானே ஆட்சி. அப்புறம் ஏன் எத்தனை இடங்களில் ஜெயிப்பீங்கன்ற? அதெல்லாம் நாங்கள் என்ன காசு வச்சுட்டு கொள்ளையடிச்சு வச்சுக்கிறோமா? மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் இத்தனை தொகுதி வெற்றி பெறுவோம். நாங்கள் என்ன சோசியக்காரங்களா? மக்கள் எங்களை வென்றெடுக்க புறப்பட்டு விட்டார்கள். மக்களை நாங்கள் வென்றெடுக்க புறப்பட்டுருக்கோம். இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டே இல்லை. அவங்கெல்லாம் எங்களுக்கு களத்தில் வேறு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.